ஆந்திராவுல ஏழை அந்தணச் சிறுவன் ராமன் அப்படின்னு இருந்தானாம். அவனுக்கு சின்ன வயசுலயே அப்பா இல்லையாம். தாய் மாமனுடைய ஆதரவுல வளர்ந்துட்டு இருந்தானாம். அவனும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இளைஞனாயாச்சு. படிப்பே படிக்க மாட்டானாம். ஒரு நாள் துறவியை போய் இவன் பார்க்கும்போது துறவி ஒரு காளி மந்திரத்தை சொன்னாராம். இதை டெய்லி சொல்லுன்னு சொல்லும்போது பக்கத்துலயே ஒரு காளி கோயில் இருந்துதான். அங்க போய் உட்காந்து டெய்லி மந்திரத்தை சொல்லுவானாம். அப்போ ஒரு நாள் காளி அவன் முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது இவன் சொன்னானா, நான் வறுமையில வாடிட்டு இருக்கேன், எனக்கு செல்வமும் வேணும் கல்வியும் வேணும் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு பேராசை தான் ரெண்டையும் கேட்குறியே அப்படின்னாலாம். ஆமா, புகழோட வாழணும்னா கல்வி வேணும், வறுமை நீங்கன்னா பொருள் வேணும்ல அப்படின்னு சொன்னானாம். உடனே காளி தன்னுடைய 2 கையிலையும் பால் கிண்ணம் வச்சுட்டு வலது கிண்ணத்துல கல்வியும் இடது கிண்ணத்துல செல்வமும் இருக்கு, உனக்கு எது வேணுமோ ஒன்று தான் குடிக்கணும் அப்படின்னு சொன்னானாம். உடனே நான் ரெண்டும் தானே உன்னை கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஏதாவது ஒன்று தான் நீ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். உடனே இவன் என்ன செஞ்சானா, ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இடது கிண்ணத்துல இருக்கிற பாலை டக்குன்னு வலது கிண்ணத்துல ஊற்றி குடிச்சிட்டானாம். உடனே காளி என்ன இப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது நீங்கள் கலந்து குடிக்கணும்னு சொல்லலைல்ல, அதனால நான் கலந்து குடிச்சிட்டேன், ரெண்டுமே எனக்கு வேணும்னு சொல்லும்போது இவனுடைய பதிலில் வந்து அவ திருப்தி அடைஞ்சு சிரிச்சு, ராமா நீ ரொம்ப கெட்டிக்காரன் தான், என்னையே ஏமாத்திட்ட பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலிருந்து அவனுக்கு விகடகவி அப்படின்னு பேர் வச்சு புகழோட வாய் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாளாம். அதுக்கப்புறம் அவன் தென்னாலின்ற ஊர்ல இருந்ததால தெனாலிராமன் அப்படின்னு பேர் வந்துச்சான். இவன் விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயனுடைய அவையில அஷ்டதிக்கஜங்கள் அப்படின்னு 8 அமைச்சர்கள்ல ஒருவரா இருந்தாராம் தெனாலிராமன்.